தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளரும் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளரும் சேர்ந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட கிராம உதவியாளர்கள் 400 சில்லற பேர் நாங்கள் இங்கே இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக 12,000 பேர் இதே மாதிரி போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் முன்பு தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு 4ஆம் நிலை என்ன என்று ஒரு கோரிக்கையை வைத்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 30 ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகளை பல முறை பலரிடம் போராட்டம் பண்ணியும் இன்னும் எங்களுக்கு செவி சாய்க்கவில்லை. இந்த அரசு எந்த அரசும் செவி சாய்க்கவில்லை. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் எங்கள் கிராம உதவியாளர் தான் மிகவும் சிறப்பாக சேர்த்து கொண்டு இருக்கிறோம். ஓட்டு சேர்ப்பதிலிருந்து PLO வேலையில் இருந்தும் மற்றும் ஓட்டு பெட்டி தூக்குவதிலிருந்தும் பிறப்பு இறப்பு அனைத்திலையும் நாங்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மழை காலம் வந்துவிட்டால், மழை பெய்ந்து விட்டால் அனைவரும் வீட்டுகளில் இருந்து விடுவீர்கள். நாங்கள் அந்த கிராம உதவியாளர் தான் அந்த மழையின் தண்ணிகள் எங்கே போகல, எங்கே அடைத்திருக்கின்ற அந்த செயல்பாடு நாங்கள் தான் செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த அரசுக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கும் அனைத்து பணிகளையும் எங்களுடைய கிராம உதவியாளர்களை துணை கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் அறிவித்து விடுகிறார்கள் மகளிர் பணம், அதையும் எங்களை அரசு எங்கள் கிராம உதவியாளர்கள் தான் வீடு வீடாக சென்று அதை விசாரணை பண்ணி அதையும் வழங்குவதற்கு நாங்கள் மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிறோம். ஆனால் இந்த அரசு எங்களை கடனிலை ஊழியராக இருந்து மிகவும் வறுமையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை செவிசாக்கவே இல்லை இதுவரைக்கும். ஆகையால் இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஒற்றை கோரிக்கை 4ஆம் நிலையை ஏற்று எங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு நாங்கள் 2 நாட்களாக எங்களுடைய சொந்த காசில் வசூல் பண்ணி இதுக்கு முன்னாடி 2 நாள் வேலை சாப்பிட்டோம். இப்பொழுது ஒரு வேளை சாப்பிட்டு கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தில் வசூல் பண்ணி அன்றாட சமைச்சு இங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த கோரிக்கை எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு தள்ளும் பொழுது அனைவரும் குடும்பத்துடன் சென்னை எழிலகத்தில் சென்று மிக கடுமையாக இந்த போராட்டத்தை சந்திப்போம். வறுமையில் வாழ்வதற்கு மிகவும் டெய்லி இறந்து சாவதற்கு ஒரே நாள் இறக்கிறோம் என்று முடிவுடன் இந்த கிராம உதவியாளர்கள் மிக கஷ்டத்திலையும் மிக போராட்டம் கொண்டு போய் கொண்டிருக்கோம்.